வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். பள்ளி பருவத்தில எல்லாம் எப்படா எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்போம். லீவு விட்டோனையே தாத்தாவையும் பாட்டியும் பாக்குறதுக்கு ஊருக்கு போகணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கும். நாம எவ்வளவு ஆசையோட தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட 100 மடங்கு ஆசையும் எதிர்பார்ப்பையும் தேக்கி வச்சுக்கிட்டு நமக்காக தாத்தாவும் பாட்டியும் காத்திருப்பாங்க. அப்படி தங்க பேர குழந்தையோட வரவுக்காக காத்திருக்கிற தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் இந்த கதை சமர்ப்பணம். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். கிராமத்துக்கே அவங்களோட பேரு மறந்து போச்சு. பெரிய கோனாரு சின்ன கோனாருன்னு கூப்பிடுறதுதான் வழக்கமா இருந்துச்சு. சின்ன கோனாரோட அண்ணன் அப்படின்றதுனாலதான் பெரியவருக்கு மதிப்பு. பெரிய கோனார் மதிப்போட வாழ்ந்த காலம்லாம் எப்பொழுதோ முடிஞ்சு போச்சு. தன்னோட வாழ்க்கையில உள்ள எஞ்சிய பகுதியை மட்டும் முந்திரி தோப்புக்குள்ள உள்ள குடிசையில தனியா வாழ்ந்து கழிச்சிட்டு இருந்தாரு. சாப்பாடு நேரத்துல மட்டும் பெரிய கோனாரு சின்ன கோனார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றது வழக்கமா இருந்துச்சு. சின்ன கோனாரோட அண்ணன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த குடும்பம் அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதையை கொடுத்து வந்துட்டு இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி இறந்ததுமே பெரிய கோனாருக்கு சொந்தன்ற சுமையெல்லாம் விட்டு போயிடுச்சு. தன்னோட 5 வயசு பையன் சபாபதியையும் தன்னோட தம்பியே தான் குழந்தைங்கள ஒருத்தரா வளர்க்கறதுனால அவருக்கு குழந்தை சுமையும் கிடையாது. சபாபதியும் வளர்ந்து வந்து வியாபாரம் செய்யறேன்னு பெரியவர் சொத்தை எல்லாம் அழிச்சிட்டான். சொத்தையெல்லாம் அழிச்சவன் பட்டாளத்துக்கு ஓடி போயிட்டான். தன்னோட மகன் போயிட்டான்னு ஒரு நாள் முழுக்க உட்காந்து அழுதாரு பெரிய கோனாரு. சொத்தும் போய் பிள்ளையும் போயிட்டான்னு விரக்தி அடைஞ்ச பெரிய கோனாரு பரதேசிகளோட பரதேசியா நாமும் ஊர் ஊரா சுற்றி தெரியலான்னு சொல்லிட்டு ஊர் எல்லைக்கே போயிட்டாரு. இந்த விஷயம் சின்ன கோனாருக்கு தெரிஞ்சு போய் பெரியவரை தேடி ஓடினாரு. அவர் காலில் விழுந்து கட்டி அழுதாரு. நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? உன் வயிற்றுல பிறந்தது மட்டும்தான் உனக்கு சொந்தமா? நான் உனக்கு சொந்தம் இல்லையா? அப்படின்னு காலை கட்டிக்கிட்டு கதறி அழுதாரு. வேற வழி இல்லாம திரும்பி வந்தவரு மனசு மறத்து போனதுக்கு அப்புறம் எங்க இருந்தா என்ன அப்படின்னு முந்திரி தோட்டத்தில் நடுவுல ஒரு குடிசையை கட்டி அங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. 20 வருஷமா கிருஷ்ணா கோவிந்தான் வாழ்ந்து வந்த பெரிய கோனாருக்கு திடீர்னு பந்தமும் பாசமும் உண்டானுச்சு. ஆமா, சபாபதி மனசு மாறி அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு முறை பட்டாளத்துல இருந்து திரும்பி வந்திருந்தான். அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சான். கண் பார்வை மங்கி போன பெரிய கோனாரு மகனை தடவி பார்த்து கண்ணீர் வடிச்சாரு. உடனே தன்னோட பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் சபாபதி வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட மனைவியோட வந்து கிழவரை பார்த்துட்டு போறது வழக்கமா இருந்தது. இந்த 10 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா மங்கின கண் பார்வை இப்ப சுத்தமா இருண்டு போயிட்டு கிழவரோட மனசுல ஆசையும் பாசம் மட்டும் பெருகிக்கிட்டே போச்சு. இப்போ அவரோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவரோட மகன் கூட இல்ல. 4 வருஷங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவரோட தங்கி விளையாண்டுட்டு போற அவரோட பேரன் பாபுவுக்காக தெரியாத அவரோட பேரன் பாபுவை கொஞ்சி விளையாடுறதுக்காக தன்னோட உயிரை புடிச்சு வச்சிருக்காரு. தன்னோட பேரன் வர 30 நாளுக்காகத்தான் அந்த கிழவர் வருஷம் முழுக்க வாழ்றாரு. பாபுன்னு நினைக்கும் போதே சிரிப்போடையும் ஸ்பரிசத்தோடையும் ஒரு உருவம் அவர் கண்ணில் வந்து தெரியும். அவர்கிட்ட தாவி வரும். எத்தனையோ முறை தன்னை மறந்து லயத்து கிழவர் கைகளை நீட்டிக்கிட்டு பாபு அப்படின்னு துள்ளி நிமிர்வாரு. தான் அது உண்மை இல்லை, தன்னோட நினப்பு அப்படின்னு தெரிஞ்சு கண்கள்ல அவருக்கு கண்ணீர் பணிக்கும். போன வருஷம் பாபு வந்திருந்த போது ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தான். என்ன பேச்சு பேசுறான், ஆனா ஒரு வார்த்தையாவது இந்த கிழவருக்கு புரியணுமே. அவன் ஹிந்தில பேசுறான், ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம என்னத்த பிள்ளை வளர்க்குறாங்க அப்படின்னு கிழவருக்கு சில சமயம் மனசு இழுத்துக்கிட்டாலும் அவனோட பேரை பேசுறான் அப்படின்றதுதான் முக்கியம். அதை தவிர அவன் என்ன பாஷை பேசுறான் அப்படின்றதெல்லாம் பெரியவருக்கு முக்கியம் இல்லை. அவனை பேச வச்சு ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. சின்ன கோனாரோட பேர பசங்களும் அங்கேயேதான் இருப்பாங்க. ஆனா கிழவருக்கு அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பாபுவை மட்டும் தன்னோட குடிசைக்கு தனியா அழைச்சிட்டு போவாரு. பின்னாடி வர மித்த பசங்களையெல்லாம் போன்னு விரட்டி விட்டுட்டு பாபுவை மட்டும் நாற்காலில் உட்கார வச்சு அவன் காலடியில் உட்காந்துக்கிட்டு ஆதுமை கல்கண்டு முந்திரி பருப்புன்னு தான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அவனுக்கு மட்டும் கொடுப்பாரு. பாஷை தெரியாத அவன்கிட்ட பேசி அவன் பேசுறதையும் ரசிப்பாரு கிழவர். அவன் அவரை தாதா தாதா அப்படின்னு தான் கூப்பிடுவான். தாத்தையான்னு அவங்க வழக்கப்படி சொல்லணும் அப்படின்னு பல தடவை பாபுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மறுத்து நை நை தாதா அப்படின்னு தான் கூப்பிடுவான். இதை கவனிச்ச அவனோட அம்மா மீனா கிழவர்கிட்ட விளக்கினா. அவனுக்கு தமிழ் பேச வரமாட்டேங்குது மாமா, இன்னும் 2 வயசு போனா கத்துக்குவான். அங்க யாரும் பக்கத்துல தமிழ் பேசுறவங்க இல்ல. பக்கத்து வீட்டுக்காரும் ஒரு சர்தார் தான். அவரை தான் தாதா தாதான்னு கூப்பிட்டு பழகிட்டான். அவருக்கு பாபுவை பார்க்காம இருக்க முடியாது. பாபுவுக்கும் அப்படித்தான். பாபு அவரை தாதா தாதான்னு கூப்பிட்டு பழகிட்டான். அதே மாதிரியே உங்களையும் கூப்பிடுறான். இதை கேட்கும் போதே கிழவருக்கு தனக்கு சொந்தமான பேர குழந்தைய எவனோ வச்சுக்கிட்டு நாளெல்லாம் கொஞ்சம் விளையாடி தன்னை விட அதிகம் நெருக்கமாயிட்டானே, அவன் பாஷையை கத்து கொடுத்து தன்னால தன்னோட பேரனோட பேச முடியாம ஆக்கிட்டானே அப்படின்னு முகமறியாத அந்த சர்தார் கிழவன் மேல எரிச்சல் வந்துச்சு. இது எப்படியோ வருஷத்துல ஒரு தடவையாவது தன்னோட பேரனை கொஞ்சறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு கிழவர்.
ஒவ்வொரு தடவை பாபு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு வயசு கூடுது அப்படின்ற மகிழ்ச்சியும், தனக்கு ஒரு வயசு கழியுது அப்படின்ற வருத்தமும் கிழவருக்கு நெஞ்சு அடைக்கும். அடுத்த தடவை அவன் வரும்போது நான் இருக்கிறேனோ செத்து போறேனோ அப்படின்ற உணர்வுல அவர் கண்கள் கலங்கி நிற்கும். இந்த தடவை மீனாவுக்கு பேறு காலம். சபாபதி தன்னோட மனைவிய பிரசவத்துக்காக அவ தாய் வீடான தஞ்சாவூருக்கு நேரா அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு கடிதம் வந்துச்சு. கேட்டு கிழவரு தவியா தவிச்சு போனாரு. இன்னைக்கு இரவு சின்ன கோனாரு சாப்பிட்டுட்டு கைய தொடச்சுக்கிட்டு வந்து வாசல்ல கட்டில்ல படுத்தாரு. அவர் பக்கத்துல ஒரு 7 வயசு சிறுவன் வந்து உட்கார்ந்தான். ஆறாது தம்பையாவா? என்னடா கண்ணு, நீ போய் விளையாடலையா? தம்பையா சின்ன கோனாரோட ஒரே மகள் செத்து போகும்போது அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன சொத்து. தாயில்லாத குழந்தை அப்படின்றதுனால குடும்பத்துல எல்லோருமே அவனை ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. தம்பையாவும் மித்த குழந்தைங்க மாதிரி இல்லாம அடக்கமாவும் அறிவாவும் இருப்பான். என்ன தம்பையா, நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டாரு சின்ன கோனாரு. நாளைக்கு தான் விளையாடுவேன். நாளைக்கு என்ன நாள் பார்த்து வச்சிருக்க விளையாடுறதுக்கு? நாளைக்கு தானே சபாபதி மாமா வர்றாங்க, அவங்க வந்தப்புறம் பாபுவோட விளையாடுவேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொன்னான். அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த இந்திக்கார பயலும் அவ அப்பனும் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டானுவோ. அங்க வரல, அதனாலதான் பெரிய தாத்தாக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சின்ன கோனார் சொன்னதை நம்ப மறுத்து தம்பையா கத்துனான். பொய் பொய், நீ சும்மாச்சுக்கும் சொல்ற. நாளைக்கு அவங்க வருவாங்க. பொய் இல்லடா, நெசமாத்தான் சொல்றேன். சாயந்தரம் தான் கடுதாசி வந்துச்சு. திடீர்னு வர சொல்லி பட்டாளத்துலேருந்து கூப்பிட்டாங்களாம். அதனால இன்னைக்கு ராத்திரியே தஞ்சாவூர்லேருந்து புறப்படுறாங்களாம். அடுத்த தடவை சீக்கிரமா வரேன் அப்படின்னு சபாபதி மாமா எழுதியிருக்கான். கடுதாசி எங்க காட்டு அப்படின்னு கேட்கும்போதே தம்பையாவோட குரல் ஏமாற்றத்துல இருந்தது. கடுதாசி பெரியவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நான் உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு தம்பையா பின்னாடி ஓடுனான். தம்பையா பெரிய கோனாரை தேடி தோட்டத்துக்கு குடிசை அருகே வந்தபோது குடிசைக்கு முன்னாடி சரகுகளை எரிச்சுக்கிட்டு தீயில குளிர் காஞ்சிக்கிட்டே நெருப்புல சுட்ட முந்திரி கொட்டைய உடைச்சிட்டு இருந்தாரு பெரியவர். ஓடி வந்த தம்பையா கிழவர் முன்னாடி நின்னா. கிழவரோட பார்வைக்கு மங்களா ஏதோ ஒரு சின்ன உருவம் நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. உடனே அவருக்கு பாபுவோட ஞாபகம் வந்துச்சு. பாபு அப்படின்னு கூப்பிட்டாரு. பாபு இல்ல தாத்தா, நான் தான் தம்பையா. தம்பையாவா? நீ எங்க வந்த இந்த இருட்டுல? பாபு நாளைக்கு ஊருக்கு வருவான்ல தாத்தா, நீ அதுக்கு தானே முந்திரி கொட்டை சுடுற. சின்ன தாத்தா சொல்றாரு அவன் வரமாட்டானா அப்படின்னு புகார் சொல்றது போல சொன்னான் தம்பையா. பாபுவோட வருகைக்காக தன்ன மாதிரியே அவனும் காத்துட்டு இருக்கான் அப்படின்னோன கிழவருக்கு தம்பையா மேல ஒரு விசேஷ வாஞ்ச பிறந்தது. ஆமாண்டா பயலே, அவன் அப்ப அவசரமா திரும்பி போறானாம், அதனால வரல அப்படின்னு சொல்லும் போதே தம்பையாவோட முகம் வாடி போயிருச்சு. பின்ன ஏன் தாத்தா நீ இந்த நேரத்துல முந்திரி கொட்டை சொல்ற அப்படின்னு ரொம்ப வதங்கிய குரல்ல கேட்டான் தம்பையா. முகமெல்லாம் சந்தோஷத்தோட தலையாட்டிக்கிட்டே கிழவர் சொன்னாரு. அவன் நம்மளை ஏமாத்த பார்த்தாலும் நான் விடுவேனா? ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வர போறேன். அதுக்கு தான் அந்த பாபு பயலுக்கு இந்த முந்திரி பருப்பெல்லாம் உரிச்சிட்டு இருக்கேன். வெயிலு நம்ம ஊருக்கு விடிய காலையில வருது, அதனாலதான் இப்பவே சுடுறேன். இன்னும் இந்த கொட்டையெல்லாம் உரிச்சு கொடு அப்படின்னு சுட்ட முந்திரி கொட்டைகள் எல்லாம் தம்பையா முன்னாடி தள்ளினாரு கிழவர். தம்பையாவும் அவர் எதில் உட்காந்துக்கிட்டு முந்திரி கொட்டைகளை தட்டி உரிக்க ஆரம்பிச்சான். திடீர்னு கிழவருக்கு என்ன நினைத்தாரோ தம்பையா கையை பிடிச்சாரு. அவன் கைகள் உரிச்சிட்டு தான் இருந்தது. தம்பையாவோட கை உரிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்றது நிச்சயம் ஆனதும் சொன்னாரு. நீ நல்ல பையனாச்சே, கொட்டை கொஞ்சம் தான் இருக்கு, நீ திங்காத. நம்ம தான் இங்கே நிறைய திங்கிறோமே, பாபுவுக்கு தான் அந்த ஊர்ல அதெல்லாம் கிடைக்காது. எனக்கு வேணாம் தாத்தா. ஆமா, இதெல்லாம் நீ பாபுவுக்காகன்னு பார்த்து பார்த்து பொறுக்கி வச்சியா? எல்லாம் பெருசு பெருசா இருக்கே அப்படின்னு கேட்டான். இப்ப கிழவரு தம்பையா திருடுறானோன்னு சந்தேகப்பட்டதுக்கு வருத்தப்பட்டாரு. கிழவரு ரொம்ப கரிசனமா சொன்னாரு. பரவாயில்ல, நீ 2 எடுத்துக்கோ, பாபுவுக்கு தான் இவ்வளவு இருக்கே. தம்பையாவுக்கு தான் ஒன்றும் புரியல. முதல்ல அவரு அதை தின்னக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்துட்டு இப்போ தின்னுன்னு சொல்லி வற்புறுத்தாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். யோசிச்சுக்கிட்டே உரிச்ச பருப்பெல்லாம் டப்பாவில் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கையில ஒரு முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டான். ஏன் தாத்தா என்னை திங்க சொல்ற? இல்லாட்டி பாபுவுக்கு நாளைக்கு வயிற்று வலிக்கும்ல, அதனால சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாபுவுக்கு வயிற்று வலி வராம இருக்கிறதுக்காக சாப்பிட்றவன் மாதிரி ஒன்னே ஒன்று எடுத்து வாயில போட்டுக்கிட்டான் தம்பையா. கிழவரு தம்பையாவோட தலையை நிமித்தி பார்த்தாரு. இவ்வளவு அறிவும் நல்ல குணமும் அமைஞ்சிருக்க தம்பையாவை தாயில்லா குழந்தைய இத்தனை நாள் கவனிக்காமையே இருந்துட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில கண் கலங்க தம்பையாவை இழுத்து அணைச்சிக்கிட்டாரு. தாத்தா தாத்தா அப்படின்னு கொஞ்சுகிற குரல்ல அழைச்சான் தம்பையா. என்னடா வேணும்? நானும் உன் கூட ஸ்டேஷனுக்கு வரேன் தாத்தா, பாபுவை பார்க்கறதுக்கு அப்படின்னு கெஞ்சினான். சரி, அப்ப நேரத்தோட போய் படு, விடிய காலையிலே வந்து எழுப்புறேன். நான் இங்கே தான் படுத்துக்குவேன். அங்க தேடுவாங்களே, சின்ன தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்.
இப்போ போய் கைது கட்டில் படுத்துக்க அப்படின்னு சொன்னதும் தம்பையா போய் படுத்துக்கிட்டான். சாம முடிஞ்சதும் முதல் கோழி கூவனோடையே பெரிய கோனாரும் தம்பையாவும் ரயிலடிக்கு புறப்பட்டாங்க. தனது பேரனை பார்க்க இந்த குளிர்ல தான் போவதுதான் சரி, இவனும் ஏன் இத்தனை சிரமத்தோட தன்னோட வரான் அப்படின்னு நினைச்சாரு கிழவரு. அத அவன்கிட்டே கேட்டபோது உண்மையை ஒழிக்காம சொன்னான் பேரன். எனக்கு பாபுவை தான் பார்க்கணும், ஆனா நான் ரயிலை பார்த்ததே இல்லையே தாத்தா, அதுக்காகத்தான் வரேன். அதோட கண்ணு தெரியாத நீ இருட்டில் கஷ்டப்படுவியே, உனக்கு துணையா போகணும்னு தோணுச்சு, அதான் வர்றேன். தம்பையா பேசுற ஒவ்வொரு சமயமும் கிழவருக்கு அவன் மீது உண்டான பிடிப்பு ஏறிக்கிட்டே போச்சு. 1 மைல் தூரம் நடந்து வந்த பிறகு ரயில் வருவதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 பேர் வந்து காத்திருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு மணியோசை கேட்டு திடுக்கிட்டான் தம்பையா. கிழவர் சிரிச்சுக்கிட்டே அடுத்த ஸ்டேஷன்லேருந்து வண்டி புறப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாரு. வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு தம்பையாவை. இருள் முற்றிலுமா விலகி போயிருந்தது. கிழவர் பக்கத்துல இருந்த போர்ட்டர்கிட்ட போய் வண்டி இங்க எம்மா நேரம் நிற்கும் அப்படின்னு கேட்டாரு. இன்னா 1 நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சொன்னான் போர்ட்டர். ஏய் தம்பையா, வண்டி வந்துட்டு, நீ அந்த கடைசியில போய் நில்லு, ஒரு பெட்டியா பார்த்துக்கிட்டே ஓடியா, நான் அங்கிருந்து இன்ஜின் வரைக்கும் ஓடி போய் பார்க்குறேன், அங்கேயே அவங்க இருந்தா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேரிரைச்சலோட ரயில் வந்து நின்றுச்சு. கிழவர் பாபு பாபு அப்படின்னு கத்திக்கிட்டே ஒவ்வொரு பெட்டியா பார்த்துக்கிட்டே இன்ஜின் வர ஓடினாரு. தம்பையா இன்னொரு கோடியிலேருந்து சவுதி மாமா, மீனா மாமி, பாபு அப்படின்னு கூவிக்கிட்டே ஓடி வந்தான். எல்லா பெட்டியிலும் ஜன்னல் கதவுகளும் குளிருக்காக அடைக்கப்பட்டிருந்தது. பாபு பாபு அப்படின்னு தவிப்பு குரலோட கிழவர் இன்ஜின் வர ஓடி வந்துட்டாரு. அவருடைய பாபுவை தான் அவர் பார்க்கவே இல்லை. அவன் எந்த பெட்டியில சுகமா தூங்கிட்டு இருக்கானோ. இந்த பனியிலையும் குளிர்லையும் பாசோன்ற நெருப்புல குளிர் காஞ்சிக்கிட்டே ஒரு குருட்டு கிழவன் தனக்காக வந்து நிப்பான்னு அவனுக்கு தெரியுமா என்ன? வண்டி புறப்படுறதுக்கு முதல் மணி அடிச்சிட்டு 1 நிமிஷம் தனது குருட்டு விழிகளால தன்னோட பாபுவை பார்க்கறதுக்கும், ஒரு தடவை அந்த பிஞ்சு விரல்களை ஸ்பரிசிச்சு இன்பமடையவும், இந்த தடவை தனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினைக்கும் போதே ஏமாற்றத்தை தாங்க முடியாம கிழவரோட கண்கள் கலங்கிடுச்சு. ரயில் முழுசும் கத்தி பார்த்துட்டு ஓடி வந்த தம்பையா ரயிலை பார்த்த மகிழ்ச்சியும் மறந்து கிழவரோட கையை பிடிச்சுக்கிட்டு பரிதாபமா நின்னான். கிழவர் வானத்தை பார்த்துக்கிட்டே பாபு அப்படின்னு கொஞ்சம் உரத்த குரல்லையே உணர்ச்சி வசப்பட்டு கத்தினாரு. இப்போ இன்ஜினுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 2ஆம் வகுப்பு பெட்டியை திறந்து ஜன்னல்லேருந்து ஒரு அழகிய குழந்தை எட்டி பார்த்துச்சு. பெரிய கோணார தாதான்னு சொல்லி அழைச்சிது. இந்த பெட்டி பிளாட்ஃபாரத்தை தாண்டி இருந்ததுனால கிழவர் ஆனந்தத்தோட கீழே இறங்கி ஓடி வந்து அந்த குழந்தைகிட்ட முந்திரி பருப்பு டப்பாவை நீட்டினாரு. நை ஹோனா நை அப்படின்னு குழந்தை அதை பெற மறுத்து கைகளை ஆட்டினான். கிழவரோட ஓடி வந்த தம்பையா பெட்டி மிகவும் உயரத்துல இருந்ததுனால குழந்தையோட முகத்தை பார்க்க முடியாம ஊ பாபு அப்படின்னு அழைச்சிக்கிட்டே எம்பி குதிச்சான். கிழவர் டப்பியை திறந்து உனக்கு பிடிக்குமே முந்திரி பருப்பு அப்படின்னு திறந்து காட்டினாரு. குழந்தை முந்திரி பருப்பை கண்டதுமே டப்பாக்குள்ள கைவிட்டு அள்ளினான். எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு டப்பி அவன்கிட்ட கொடுத்தாரு கிழவர். அப்ப வண்டிக்குள்ளேந்து முக்காடிட்ட ஒரு வடநாட்டு பெண்ணோட முகம் கோன்ஹ அப்படின்றவாறு வெளில வந்து எட்டி பார்த்துச்சு. கிழவனையும் குழந்தையும் பார்த்தபோது யாரோ கிழவன் தன்னோட குழந்தைக்கு அன்போட தந்திருக்கிறான் அப்படின்னு நன்றி உணர்வுல அவ புன்முறுவல் பூத்தா. 2வது மணியும் ஒழிச்சுது. இன்ஜினு கோவனை கத்திக்கிட்டு புறப்பட ஆரம்பிச்சுது. வடநாட்டு தாய் தான் குழந்தைகிட்ட சொன்னான், தாதாக்கோ நமஸ்தே கரோ பேட்டா. குழந்தை கிழவரை பார்த்து நமஸ்தே தாதாஜி அப்படின்னு வணங்கினான். கிழவரும் பாசத்தாலையும் பிரிவுணர்வாலையும் நடுங்கும் கைகளை குவிச்சு அவனுக்கு புரியும்படி நமஸ்தே பாபு அப்படின்னு வணங்கினாரு. போது வண்டி நகர்ந்தது. வண்டி நகரும் போதுதான் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வரவே இடுப்புல இருந்து 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அவசரமா அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாரு. அதை பார்த்த அந்த வடநாட்டு பெண்மணிக்கு எங்கோ தூரத்துல பிரிந்திருக்கிற தன்னோட கிளை தந்தையோட ஞாபகம் வந்ததோ என்னவோ. அவ கண்கள் கலங்கி போயிருந்தது. கலங்கிய கண்களோட தன் மகன்கிட்ட அந்த கிழவர்கிட்ட இருந்து அந்த ரூபாவை வாங்கிக்க சொன்னான். குழந்தையும் அதை வாங்கிக்கிட்டு கிழவரை பார்த்து கையசைத்தான். வண்டி நகர்ந்தது. பாபாதி தூங்குறானா மீனா, எழுந்ததும் சொல்லு அப்படின்னு கிழவர் சொல்லியது அவங்க காதுல விழுந்திருக்காது. வண்டி மறையும் வர தம்பையாவும் கிழவரும் பிளாட்ஃபாரத்திலே நின்றுட்டு இருந்தாங்க. கிழவர் கண்கள்ல வலிஞ்ச கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே ஒரு நிம்மதி உணர்வுல சிரிச்சாரு. அடுத்த தடவை பாபு வரும்போது நான் இருக்கேனோ செத்து போயிடுவேனோ அப்படின்னு வழக்கம் போல நினைச்சுக்கிட்டார். தம்பையா தும்முனா. இது என்ன அவசகுணம் மாதிரி தும்முறானே அப்படின்னு கிழவர் அவனை பார்த்தாரு. தம்பையா 2வது முறையும் தும்மி அதை சுபசகுணமாக்கினான். தம்பையாவை கிழவர் மார்போட தழுவிக்கிட்டாரு. இனிமே 11 மாதங்களுக்கு அவன்தானே அவருக்கு துணை.
கதை நிறைவடைந்தது. இது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய முன்னிலவும் பின்பணியும் அப்படின்ற சிறுகதை. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.